ஐபிஎல் 2025 தொடர்ல போட்டியில முன்னாள் சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதிக்கிறாங்க. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத இப்போதைக்கு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசியாக அந்த போட்டியில தோனியோட அதிரடியால ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் கடைசியால் அந்த 2 போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. அதோட 3வது போட்டியிலையும் ஜெயிச்சே ஆகண்டு ஒரு வெறியோட இருக்காங்க. ஆனா நம்ம தோனி சிஎஸ்கே வெற்றி பெறுன்றதுக்காக பக்காவா பிளான் போட்டு வச்சிருப்பாரு. புள்ளி போட்டியில 10வது இடத்துல இருந்தாலும் இனி வர்ற போட்டி எல்லாத்திலையும் ஜெயிச்சு நம்மளும் பிளே ஆஃபுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு தோனி. அதுக்கு சிஎஸ்கே அணி எந்தெந்த இடத்துலலாம் வீக்கா இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சு மாத்திக்கிட்டு இருக்காரு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியா தடுமாறிக்கிட்டு இருந்ததால தோனி கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா விளையாடாத ராகுல் திரிபாதி, தெவோன் கான்வே 2 பேரையும் வெளியில உட்கார வச்சாரு. அதுக்கு பதிலா உள்ள இறக்குன ஷேக் ரஷீதும் ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணி அவர் எதிர்பார்த்ததை நிறைவேற்றி வச்சிருக்காரு. அதே நேரத்துல மிடில் ஆர்டர்ல விளையாடிக்கிட்டு இருக்க விஜய் சங்கரையும் அவர் நம்புற மாதிரி தெரியல. அதனாலதான் அவருக்கு பதிலா இன்னொரு பிளேயரை உள்ள கொண்டு வந்தாகணும்னு தோனி உடனடியா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேன் டெவால்ட் பிரீவிஸை சிஎஸ்கே அணிக்காக ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. அவர் முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணியில பிளேயரா இருந்தவர். இப்போ மும்பை அணிக்கு எதிராகவே களம் இறக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த சீசன்ல மும்பைக்கு அவர் விளையாடி இருக்கிறதுனால அந்த கிரவுண்டோட தன்மை என்னன்றது அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால அந்த கிரவுண்ட்ல அவருக்கு மும்பைக்கு எதிராக இறக்கி விட்டா நல்லா விளையாடுவாரு அப்படின்றது தோனி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி பவுலிங்லையும் கலீல் அகமது, நூர் அகமது, மதீஷ பத்திரானா இவங்களை மெயின் பவுலரா வச்சுக்கிட்டு ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திரா சடேஜா அவங்க 2 பேரையும் சுழற்பந்து வச்சுக்கிட்டு இப்படி எல்லா இடத்துலையும் ஆளுங்களை தயார் நிலையில வச்சிருக்கிறதால மும்பைக்கு எதிரான போட்டியில கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மும்பைக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க.